அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் சரி, ரோமர் 5வது அதிகாரம் 15வது வசனம். அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. பிரைஸ் லார்ட். இந்த ரெண்டு வசனமும் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனாலே உண்டானது. ஆதியிலே மனிதன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தான். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே அவன் மேல் தேவனுடைய கோபம் வந்தது, தேவனுடைய சாபம் வந்தது. அவன் பெற்ற பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் அந்த தேவனுடைய கோபமும் சாபமும் வந்தது. ஏன்னா அவன் செஞ்ச காரியம் ஒரு சின்ன காரியம் அல்ல. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக அவன் செயல்பட்டதுனால அவன் மேலே தேவனுடைய கோபம் இறங்கி வந்தது. அந்த கோபம் அவனுடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் வந்தது. நம்ம வரைக்கும் தேவனுடைய கோபம் வந்தது. நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஆதாம் வழியிலிருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனித இனமும் ஆதாம் மூலமாக வந்த மனித இனம். எப்படி ஒரு வேப்ப மரம் கசப்பாக இருக்குது, அதுலேருந்து வர்ற வேப்ப மரம் இன்னொரு வேப்ப மரம் என்ன அது கசப்பாக இருக்குது. அதனுடைய கசப்பு எப்படி அடுத்தடுத்து அதிலிருந்து உருவாகக்கூடிய வேப்ப மரத்துக்கு வருதோ, அதுபோல் ஆதாமினுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய கோபத்திற்கு கீழே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இது ஆதாம் செஞ்ச செயலின் மூலமாக வந்த ஒரு விளைவு. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் மேலே தேவனுடைய இரக்கம் இறங்கி வந்தது. ஆதாம் மேலே தேவனுடைய கோபம், இயேசு கிறிஸ்து மேலே தேவனுடைய கிருபை. இப்போ தேவனுடைய கிருபை யார் மூலமாக உண்டானது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வேதம் சொல்லும்போது சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டானது. தேவனுடைய கோபமும் தண்டனையும் ஆதாம் மூலமாக உண்டானது, இல்லைங்களா? அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் அந்த தேவ கிருபை இறங்கி வருகிறது. அவர்கள் எல்லாரும் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக, அவர்கள் எல்லாரும் கிருபையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாக, அவர்கள் எல்லாரும் கிருபைக்கு பாத்திரவான்களாக அவர்கள் மாறி போகிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கோபம் வந்தது. இங்கே இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை வந்தது. இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் ஆதாமுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறார்களோ இன்னும் அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் அப்படியே நிலைத்திருக்கிறது. யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். கிருபைக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக, நீங்கள் கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலே கிருபை உண்டானது. அந்த கிருபைக்கு நீங்கள் எல்லாரும் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அந்த கிருபையை நம்பி தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை என்றால் என்ன? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஆழ்ந்த அன்பு, தேவனுடைய இரக்கம், இதெல்லாம் கிருபை. இப்போ நாமெல்லாம் எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தேவ கிருபையை நம்பி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவ கிருபை உண்டானது. அவர்கள் எல்லாரும் கிருபையின் பிள்ளைகள். எல்லாரும் இயேசுவின் இரக்கத்தை பெற்றவர்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால நாம் எல்லாருக்கும் தேவ கிருபை
நமக்கு நம் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் கிருபையின் பிள்ளைகளாக, கிருபைக்கு சொந்தக்காரர்களாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது இல்லையா? நம்ம அப்போஸ்தலன் வாழ்த்தும்போது என்ன சொல்கிறாரு? தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ தேவ கிருபை நம்மோடு இருக்கிறது. இது நாம் சம்பாதிச்சது அல்ல. இது யார் சம்பாதித்து கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த கிருபை. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லார் மேலும் அந்த கிருபை, எல்லாரோடும் அந்த கிருபை இருக்கிறது. அந்த கிருபை இருப்பதினால நாம் தைரியமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் தேவன் என்னை கைவிட மாட்டார். தேவன் என்னை நிச்சயமாக உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு எங்கேருந்து வருது? நம்முடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையிலிருந்து. அந்த அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மிடத்தில் அருளப்பட்டிருக்கிற அந்த கிருபையிலிருந்து நம்ம அப்படிப்பட்ட தைரியமும் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் நமக்கு வருது இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாரும் தேவனுடைய கிருபைக்கு சொந்தக்காரர்களாக, கிருபை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவ கிருபை உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த கிருபை பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபை வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு கார்னர், ஒவ்வொரு ஓரம், எல்லாவற்றிலும் தேவ கிருபை வெளிப்படுகிறது. அப்படி சில காரியங்கள் நான் வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தேவ கிருபை எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் சில வசனங்களை நான் வாசிப்போம். சங்கீதம் 32:10. சங்கீதம் அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கன் யார்? இங்கே தாவீது சொல்ற துன்மார்க்கன் யாருன்னா, தாவீது நல்லவனாக இருந்தான். ஆனால் ஊரெல்லாம் போய் தாவீதை மாதிரி ஒரு மோசமான ஆளே கிடையாது, தாவீது ரொம்ப கெட்டவன், அவனை நம்பாதீங்க, அவன் மோசக்காரன், அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய பேர் என்ன பண்ணாங்க? ஒரு குரூப்பு அவனுடைய பேரை கெடுத்தார்கள். அவர்களை தான் நீங்கள் என்ன சொல்றது? வேதம் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள். என்ன செயல்பட்டாங்க அப்படின்னா, சவுல்கிட்ட போய் தாவீது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பேர் வாங்கிட்டாரு, நிச்சயம் தாவீது உன்னை கொண்டுட்டு என்ன ஆகிடுவான்? ராஜாவாயிடுவான், நான் உன்னை கொன்றுவேன், நான் ராஜாவாவேன்னு தாவீது சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க? சவுல்கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே சவுல் என்ன பண்ணுறான்? தாவீதுக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். அதுதான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம்னு சொல்கிறோம்ல, அந்த ஆயுதம் கத்தியோ ஈட்டியோ அல்ல, இதுதான் அந்த ஆயுதம். தவறான ஒரு சொல், ஒரு பழி சொல். இந்த பழி சொல் தான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம். இதுதான் பயங்கரமான ஆயுதம். ஒருத்தன் கத்தியோடு எதிர்த்து வந்தால் கூட நம்ம சண்டை போட்டுடலாம், இல்லை ஆயுதத்தோடு வந்தால் கூட நம்ம அவனை மீட் பண்ணிடலாம். நமக்கு தெரியாமலேயே பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பான் நம்மளை பற்றி தப்பா. அதுதான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ கிருபை நம்முடைய வேதனைக்கு எதிராக செயல்படுகிறது. தேவ கிருபை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நாம் நல்லவர்கள், இவர்கள் நல்லவர்கள், இவங்களை போய் தப்பாக பேசிட்டோமே என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படுகிறது. தாவீதை ஓட வரட்டும் அந்த சவுல், என் மகனே நீ நீதிமான்னு சொல்கிற அளவுக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை வெளிப்பட்டது. சரியான சூழ்நிலையை கொண்டு வந்து சரியான சந்தர்ப்பத்தில், ஐயோ தாவீது இவ்வளோ நல்லவனாக இருக்கிறானே, நாம தானே தாவீதை இப்படிப்பட்ட ஒரு தப்பான மனுஷன் நான் நினச்சிட்டேனேன்னு எதிரி கவலைப்படுற அளவுக்கு தேவ கிருபை தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அதுபோல பிரியமானவர்களே, நம்முடைய வேதனைக்கு எதிராக தேவ கிருபை அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேதனையை கூட்டுவதில்லை தேவ கிருபை, இன்னும் வேதனையை அதிகப்படுத்தி இன்னும் உங்களை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்றி விடுறதில்ல தேவ கிருபை. அந்த வேதனைக்கு எதிராக செயல்பட்டு அந்த வேதனையை அதோடு நிறுத்தி உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியதுதான் அந்த கிருபை. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபை நம்முடைய வேதனைக்கு எதிராக
செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆகையினால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பார். என்னோடு தேவ கிருபை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த கிருபை என்னோடு இருக்கிறது. நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதி ஆனாள். கர்த்தர் இந்நாள் என்மேல் கிருபை வைத்து. அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது நிந்தைக்கு எதிரான கிருபை. இங்கே எலிசபெத்துடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தை, ஒரு அவமான பேச்சு. என்ன பேச்சுன்னா, குழந்தை இல்லை. இவங்க யார் அப்படின்னா ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள். ஆசாரிய வகுப்புனா என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய அந்த அந்த உள்பிரகாரத்தில் போய் தூபம் காட்டுவது. இது யார் பண்ணுவாங்கன்னா ஆசாரியர்கள் பண்ணுவாங்க. இந்த உள்பிரகாரம்னு சொல்கிறாங்கல்ல, உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த உள்பிரகாரத்தில் போய் அங்கே வந்து தூபம் காட்டுவது. அந்த தூபம் காட்டுற வேலையை யார் செஞ்சாங்கன்னா ஆசாரியர்கள் செஞ்சாங்க. இந்த ஆசாரியர்கள் வந்து அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை செய்வான்னா ஒரே முறை தான் செய்வான். இந்த ஒரு முறைக்காக, இந்த ஒரு முறை அந்த பிரதான ஸ்தலத்தில் போய் தூபத்தை காட்டுவதற்காக அவன் குற்றமில்லாதவனாக 10 கட்டளைகள் மற்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நியாயங்கள், கட்டளைகள் எல்லாத்திலும் தன்னை அவன் காத்துக்கொள்வான். வாழ்நாள் முழுவதும் அவன் தன்னை அதுக்காக பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருவான். இவன் எது வரைக்கும் பரிசுத்தப்படுத்தினானா, இன்னும் அவன் வந்து வயசாயிட்டான். வயசாகி கூட இன்னும் அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு வரல. இருந்தாலும் அந்த வாய்ப்புக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் உண்மையும் உத்தமமாக 2 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 40 வயசில் அந்த வாய்ப்பு வந்துடும், 45 வயசில் வந்துடும், 50 வயசில் வந்துடும். ஆனால் இவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஒரு ஆள் கைப்பிடிச்சு கூட்டு போகிற அளவுக்கு வயசாயிடுச்சு. அந்த வயசு ஆகிற வரைக்கும் சீட்டு அவன் மேலே விழல. ஒரு நாள் விழுந்துருச்சு. இப்படி வயசானவங்களுக்கு சீட்டு விழுந்தா அந்த உள்பிரகாரத்துக்கு போகும்போது, அந்த ஆலயத்து வாசல்ல உள்ள ஏறி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே படிக்கட்டு இருக்குமா. அந்த படிக்கட்டில் வயசானவன் வந்து போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அவனுடைய மகன் வந்து இவரை கூட்டிகிட்டு போய் மேலே விடணுமா. இதுதான் முறை. ஆனால் இவன் ஒத்தையில போய் நிற்கிறான். அங்கே பிரதான ஆசிரியர் கேட்குறான், உன் மகன் எங்கப்பா? எனக்கு மகன் இல்லையா. குழந்தையே இல்லையா? அட ஆசாரியனுக்கு குழந்தையே இல்லையா? அவ்வளோ பெரிய ஒரு அவமான ஒரு நிந்தை. இதுதான் அங்கே நிந்தைன்னு சொல்லப்படுது. அந்த ஆசாரிய வகுப்புக்காக, ஆசாரிய வேலைக்காக தன்னையே வந்து வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு என்னல்ல, குழந்தை இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க மக்கள், இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறான், இவ்வளோ பக்தியாக இருக்கிறான், ஆசாரியம் வேற, சீட்டு வேற விழுந்துச்சு, இவனை கூட்டு போய் நிறுத்துறதுக்கு குழந்தை இல்லை, இன்னொருத்தருடைய மகன் கொண்டு போய் மேலே விடுறான். அப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து நமக்கு சிம்பிளாக தெரியுது. அந்த காலத்தில் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய அவமானம். அவ்வளோ பெரிய அவமானத்துக்கு எதிராக தேவ கிருபை வெளிப்பட்டது. அவள் கர்ப்பவதியானாள். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய நிந்தைக்கு எதிராக தேவ கிருபை வெளிப்பட்டு அவள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா. நம்முடைய அவமானத்திற்கு, நிந்தைக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபை அந்த நிந்தைக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நீங்காத நிந்தை, நீங்காத அவ பேச்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகி நமக்கு அருளப்பட்டிருக்க அந்த கிருபை அந்த நிந்தைக்கு எதிராக இருந்து நம்மை அது காக்கக்கூடியதாக, நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால எந்த ஒரு சூழ்நிலையாக, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு அவமானத்தை சந்தித்திருந்தாலும்,
இல்லாவிட்டால் அவமானத்தை எதிர்நோக்கி நீங்கள் போய்க்கொண்டிருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. தேவனால் அருளப்பட்டிருக்கிற கிருபை நிந்தைக்கு எதிரானது. என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிந்தை என்னால் ஜெயிக்க முடியாது. என் வாழ்க்கையில் வரக்கூடிய நிந்தைக்கு அந்த நிந்தையை நீக்குவதற்கு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனால் அருளப்பட்டிருக்கிற அந்த கிருபை அந்த நிந்தைக்கு எதிரானது. அந்த கிருபை நிச்சயம் என்னை காப்பாற்றும், என்னை விடவே விடாது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவ கிருபை நம்முடைய நிந்தைக்கு எதிரானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இங்க பாருங்க, தேவனுடைய கிருபை பயத்துக்கு எதிரானது. நம்முடைய பயம் ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. பயம் ரொம்ப மோசமானது. அந்த பயம் நம்ம செய்ய வேண்டியதை சரியாக செய்ய முடியாதபடிக்கு பயம் நம்மை தடுத்து போடும். நம்ம பயந்து பயந்து வாழ்ந்தோம்னா நாம் மனுஷர் சொல்கிறது தான் செய்வோமே தவிர தேவனுடைய வழியையோ தேவனுடைய சத்தியத்தை நம்ம விட்டுருவோம். ஆனால் தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கை வருகிற பயத்துக்கு எதிராக செயல்பட்டு நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சவுலுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. 1 சாமுவேல் 15:24. 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அல்லேலூயா. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இதனால எதை மீறிட்டாரா? கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டார். ஒரு ராஜா கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாதுங்கிறதே ஒரு கட்டளை. ஒருத்தர் ராஜாவாகும்போது வேத புத்தகத்தை கையில் கொடுத்து நீ இதன்படி நடக்கணும் என்று சொல்லி வேத புத்தகத்தை கையில் கொடுத்து தான் அந்த 5 ஆகமங்களை கையில் கொடுத்து நியாயப்பிரமாணங்களை கையில் கொடுத்து இதன்படி தான் நீ ஆள வேண்டும்னு சொல்லி அவனை ராஜாவாக்குவாங்க. இந்த ராஜா என்ன பண்ணிட்டான்? மனுஷருக்கு பயந்ததுனால கடவுளுக்கு எதிராளியாக மாறிட்டான். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டான். அவன் சொல்கிறான், நான் மனுஷனுக்கு பயந்ததுனால நான் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்டுட்டேன்னு சொல்கிறான். எப்போவுமே மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியை வருவிக்கும். ஆனால் அந்த கிருபை என்ன செய்யுது தெரியுங்களா? மனுஷருக்கு பயப்படுகிற பயத்துக்கு எதிராக செயல்பட்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை சரியான பாதையில் அது நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 12 பாருங்களேன். அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேலத்தாளத்தையும் ஏசாயா 5:12. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதில்லை, அவர்கள் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா? அடுத்த வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, மக்களை சேர்த்துக்கொண்டு மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மதுபானமும் டான்ஸும் ஆட்டமும் பாட்டும் அங்கே நடக்குது. ஆனால் என்ன நடந்துச்சு? தேவன் செய்த செயல்களை மறந்து போனார்கள். அவர்களுக்குள்ளே மக்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு ஒருவர் சந்தோஷப்படுத்தி கொண்டு விழா கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் விழா, இப்படி ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு நாளை குறித்து கொண்டு இல்லைன்னா விசேஷமாக ஏதாவது ஒன்று வைத்து கொண்டு ஒரு விழா மாதிரி பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அது நடக்கிறது என்ன? அவர்களுக்குள்ளே சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அங்கே மது அருந்தப்படுகிறது, அங்கே பாட்டு நடனம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ அங்கே இல்லை. இப்படி மக்களை நாம் சந்தோஷப்படுத்த விரும்பும்போது நாம் தேவனுடைய செயல்களை மறந்து போவோம். களியாட்டுகளும் மக்கள் மத்தியில் மக்களை சந்தோஷப்படுத்துகிற காரியமும் இருக்கும் என்று சொன்னால்
உண்மையிலேயே நாம் தேவன் செய்த செயல்களை மறந்து தேவனுக்கு நன்றி சொல்வதை விட்டுவிட்டு நாம் மக்களை சந்தோஷப்படுத்துவதிலே ரொம்ப ஆர்வமுள்ளவர்களாக நாம் போயிடுவோம். எப்பொழுதுமே நாம் மனிதர்களை சந்தோஷப்படுத்த நாம் விரும்பினோம்னு சொன்னால் அங்கே தேவனை சந்தோஷப்படுத்துகிற வாய்ப்புகள் அங்கே இருக்காது. நாம் தேவனை மறந்து விட்டோம் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மக்களை சந்தோஷப்படுத்துகிற, மக்களுக்கு பயந்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த காரியத்திற்கு நம்முடைய தேவன் அருளிய கிருபை அதற்கு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ கிருபை என்ன செய்து பாருங்க, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். பார்த்தீங்களா, இங்கே மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தேவனிட்டு விலக செய்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ கிருபை நமக்கு உதவியாக நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரியான வழியிலே நாம் நடப்பதற்கு, சரியான நாம் தேர்ந்தெடுப்பதற்கு தேவ கிருபை நமக்கு உதவி செய்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவால் அருளப்பட்டிருக்கிற அந்த கிருபை. அந்த கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி, நம்மை சரிப்படுத்தி, நம்மை நேராக நாம் தேவனை பிரியப்படுத்துகிற வழியில் பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக நம்மை அது நடக்க பண்ணுகிறது. இன்னொரு வசனம் வாசிங்க, 34 சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எதுலேருந்து விடுவிக்கிறாருங்க? இந்த மனிதர்களுக்கு பயந்து தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த மக்களை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே சூழ்ந்து கொண்டு எந்த பக்கமும் அவர்களை போக விடாமல் அவர்களை அப்படிப்பட்ட பயத்திலிருந்து என்ன செய்கிறாரா, அவர் விடுதலை ஆக்குறார். நீ மனுஷனை பிரியப்படுத்தாத, நீ தேவனை பார், தேவன் பக்கம் வா என்று சொல்லி அவர் தம்முடைய கிருபையினாலே அவர் தேவனண்டை நம்ம இழுத்து கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்மோடு தேவ கிருபை இருக்கிறது. அந்த கிருபை நம்முடைய வேதனைக்கு எதிரானது. அந்த கிருபை நம்முடைய நிந்தைக்கு எதிராக செயல்படுகிறது. அந்த கிருபை நம்முடைய பயத்துக்கு எதிராக செயல்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட தேவ கிருபையில் நாம் வளருவதற்கு நம்மை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் எந்த அளவுக்கு நாம் தேவனை விசுவாசிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஆழமாக நாம் ஆண்டவரை தியானிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிந்து நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் முயற்சி பண்ணும்போது தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகக்கூடியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா.